நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் எஸ்எஸ் ஆன்லைன் ஏர்னிங்ஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மைவி3யில் 21ஆந்தேதியிலேருந்து என்ன நடக்க போகுது, அதே மாதிரி மக்களுக்காக மைவி3 எம்டி அவர்கள் என்ன ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறோம். அது என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே மாதிரி நம்ம சேனலில் எந்த ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம அப்டேட் கொடுத்தாலும் அது வந்து நிறுவனத்துக்கும் நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்டேட் என்ன அப்படின்றத மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதை வந்து கேட்டுக்கிறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம். நம்மளோட தனிப்பட்ட கருத்து தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி என்ன கம்பெனியில் என்ன அப்டேட் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம சொல்கிறோம். வாங்க இப்போ நம்ம அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வருகின்ற வியாழக்கிழமையிலிருந்து நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை, பொறுமையாக நம்ம கேஒய்சி அப்ளை பண்ணலாம். ஒரே நாளில் போய் அப்ளை பண்ணணும், இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்டேட் கொடுப்பாங்க. அடுத்து எம்டி அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து எல்லாரும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யாரும் பயப்பட தேவையில்லை, மைவி3 ஆட்ஸ் வந்து புது பொலிவுடன் ரீஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவர் விட்டுருக்காரு. அவர் சொல்கிறத பார்த்தா அந்த ரெயின்போ பிளானாக தான் இருக்கும். ரெயின்போ பிளானை வந்து முன் கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், அது அப்டேட் வரும்போல பார்ப்போம். அதே மாதிரி நம்ம யூடியூபர்ஸ் நண்பர்களும் வந்து ஒரு சில மக்களை வந்து பதட்டமாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு சில வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, ஏப்ரல் 19 எலெக்ஷன் முடியுது, ஜூன் 4 கவுண்டிங் ஆகுது, அப்போ பேமெண்ட் எப்போ வரும்னு பேமெண்ட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அது வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனலில் வந்துடும். ஓகேங்களா, எம்டி ஃபார்மில் வந்துடும். அப்போ வந்து நீங்கள் வீடியோ போடுங்க. இப்போ எதுவும் ஒவ்வொரு நாளும் மக்களை வந்து பதட்டமாக வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து யூடியூபர்ஸ்க்கு என்னோடய வேண்டுகோள். அதுக்கு மேலே அது அவங்களோட விருப்பம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம நண்பர்களுக்கு வந்து ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. எப்போ நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் வர்றாங்களோ அப்போ வந்து நம்ம இந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 5 பேர்த்துக்காவது நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த கமெண்ட்டை வச்சு தான் நம்ம ரேண்டமாக ஒரு 10 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம அந்த கிஃப்ட்டை வந்து அனுப்ப போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையணும் அப்படின்றதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம 10 பேர்த்துக்கு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ.